Hello friends, welcome to Reva Designers. நம்ம இந்த வீடியோவில் ஹூக் பட்டி எப்படி வைக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போது நம்ம இந்த லைனிங் பீஸ் இருக்கு இல்லையா, இதில் நம்ம கழுத்து கட் பண்ணியிருப்போம். அப்போ நம்மளுக்கு அதில் ஒரு பேலன்ஸ் பீஸ் இருக்கும். அதில் தான் நம்ம ஊக் பட்டி கட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்படி கட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாதாரணமாக பீஸ் நிறைய இருக்குது, துணி அதாவது லைனிங் துணி நிறைய இருக்குன்னா நம்ம அதில் ஆட்டோமேட்டிக்காக அதில் கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம மெயின் ப்ளவுஸில் அதாவது சாரியோட ப்ளவுஸ் பீஸில் ஊக் பட்டியெல்லாம் வச்சா ரொம்ப நாளைக்கு அதில் லைஃப் வராது, தாங்காது. அதனால் நம்ம லைனிங் பீஸில் வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி லைனிங் பீஸை கொஞ்சம் ஒரு பக்கத்துக்கு ஒரு இன்ச்சும் இன்னொரு பக்கத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் விட்டு ஒரு 1.5 இன்ச்சாக விட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இது லெஃப்ட்டோ ரைட்டோ எந்த சைடு நம்மளுக்கு ஊக் பட்டி வைக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இப்படி ஒரு 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு உள்ள தையல் போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்கெல்லாம் படிச்சு நிற்கிறதுக்கு தையல்லாம் நம்ம போட தேவையில்லை. ஏன்னா நம்ம இப்போ இந்த மாதிரி மடக்கி அது மேலே தான் நம்ம தையல் போட போகிறோம். இப்போ மடக்கி இந்த மாதிரி இதுவும் ஒரு இன்ச் கிட்ட வர மாதிரி தையல் போட்டுக்கலாம். இது நம்மளுக்கு 5 மேக்ஸிமம் 5 தான் வைப்போம். ஸோ 5க்கு நம்ம என்ன டிஸ்டன்ஸில் வரணுமோ அந்த மாதிரி இந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மடக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டு விட்டோம் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கிட்ட தான் இந்த துணியோட எண்டு நிற்கணும். இப்போ நம்ம இதுக்கு ஐ வைக்கல, வி மாதிரி நம்ம மிஷின்லேயே தான் அடிக்க போகிறோம். இதை இது எப்படி போடுறீங்கன்னா ரொம்ப டாட்டாலாம் நிறைய போட தேவையில்லை. தையலை 2ல் வச்சு ரொம்ப சன்னமாக இந்த மாதிரி ஒரே ஈவனாக ஒரே அளவில் 5 ஊக்குக்கு நம்ம இந்த மாதிரி எட்ஜில் கரெக்டாக தையல் போடணும். அந்த மாதிரி தையல் போட்டோம்னா லைஃப் வரும் ப்ளவுஸோட ஊக்கு மாட்டுற பக்கத்துக்கு. ஏன்னா ப்ளவுஸ் நம்ம டைட்டாக போடுறதுனால பார்த்திங்கன்னா அதுதான் சீக்கிரமாக பிஞ்சு வந்துடும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா லைஃப் ரொம்ப நாள் வரும், சீக்கிரம் பிரிஞ்சும் போகாது. தையலை சன்னமாக போடணும். அதில் நம்ம டாட் அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பார்த்திங்கன்னா அது அவ்வளோ ஈஸியாக பிரிஞ்சு போகாது சன்னமாக போடும்போது. அது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக ஓரளவுக்கு லுக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி இப்போ 5 ஊக்கு நம்ம தைச்சிக்கலாம். எண்டில் நல்லா டாட் அடித்து விடணும். நம்ம இந்த வி மாதிரி போடும்போது ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கரெக்டாக அந்த ஊக் உள்ளே பூதுற அளவுக்கு அந்த சைஸில் தான் வி மாதிரி போடணும். ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸில் போடணும், ஏன்னா ஹெம்மிங் பண்ணும்போது அது உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ போடுற தையல் ஒரு 1/4 இன்ச் விட்டு நம்ம இந்த மாதிரி போடும்போது அது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக அந்த கிளாத் நிற்கும். அதுக்காக தான் நம்ம இன்னொரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறது. இப்போது நம்ம ஊக்கு பட்டி அடித்து முடிச்சுட்டு இப்போ ஊக்கு வைக்கிற பக்கத்தை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உள் பக்கத்தில் இப்படி வச்சு இந்த மாதிரி வச்சு நம்ம திருப்பி விடணும். இதை திருப்பி ஒரு தையல் போடணும், அவ்வளோதான். நம்ம அது மேல் பக்கத்தில் அந்த செப்பரேட் பீஸ் வரணும். இது உள் பக்கத்துக்கு போயிடணும். நம்ம இப்போ போட்ட தையலோட எண்டில் இதை அப்படி மடக்கி விட்டுறணும். லைனிங் பீஸ் ஆக்சுவலாக வெளியில் வரக்கூடாது, ப்ளவுஸ் பீஸோட எண்டில் தான் இது இருக்கணும். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு நம்ம உள்ளே மடக்கி விட்டுட்டோம்னா இப்போ கீழே எண்டுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிசுறுலாம் வராத அளவுக்கு உள்ளே மடக்கி விட்டுறணும். இப்போ இவ்வளோ தான் நம்மளுக்கு ஹூக் பட்டி அடிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.